வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து ஸ்கோப்பிங் இல்லை என்க்ளோஸ்டு ஸ்கோப்பிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப்பிங்னா என்ன, லோக்கல் ஸ்கோப்பிங்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நம்ம என்க்ளோஸ்டு ஸ்கோப்பிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதணும். இப்போ நான் ஒன்று எழுத போகிறேன். டெஃப் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் நான் நேம் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு. இப்போ எம்ப்ளாயி டேட்டா கால் பண்ணுறேன். எனக்கு வந்து மணிகண்டன் அப்படின்ற நேம் செட் ஆகிடும். வேணா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தோமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு வரும். ஓகே, ஃபைன், குட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் கெட் மேனேஜர் டேட்டா அப்படின்னு நான் வைக்க போகிறேன். இந்த மேனேஜர் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் இன்னொரு நேம் மேனேஜர் நேம் அப்படின்னு நான் வந்து இங்கே மணிகண்டன் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. ஏன்னா இங்கே ஸ்கோப் இருக்குது இல்லை, இது வந்து என்ன ஸ்கோப்பு, லோக்கல் ஸ்கோப்பு. அப்போ லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு இருக்கப்ப விச் ஷுட் பி ஆக்சசபிள் வித்தின் த ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லேயே இருக்குது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே தேவையில்லாமல் இன்னொரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக நேம் ஆஃப் த மேனேஜர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நேம் ஆஃப் த மேனேஜர் அப்படின்றது அதே தானே. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேமே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்கெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இது ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுனதுனால இதுவும் நம்ம கால் பண்ணி ஆகணும், செப்பரேட்டாக கால் பண்ணி ஆகணும். இப்போ நான் பாருங்கள், இதை கால் பண்ணுறேன் பாருங்கள். கால் பண்ணோன்னே எனக்கு என்ன வருது, இங்கே இருக்க நேம் மட்டும்தான் மணிகண்டன் தான் வருது. நேம் ஆஃப் த மேனேஜர் வரல. இப்போ நான் வந்து கால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போய் வெளியில் போய் கெட் மேனேஜர் டேட்டா அப்படின்னு கால் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா இந்த ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது, விச் கேனாட் பி அக்சசபிள். பாருங்கள், எரர் வரும் பாருங்கள், வந்துருச்சா. அதனால இந்த மாதிரிலாம் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இது லோக்கல் ஸ்பேஸில் இருக்குது. பாருங்கள், எ ஃபங்க்ஷன் வித்தின் another ஃபங்க்ஷன். அப்போ இது லோக்கல் ஸ்பேஸ் தான். அப்போ நம்ம எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம்னா கால் பண்ணலாம், கெட் மேனேஜர் டேட்டா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கால் பண்ணலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு வந்து கெட் மேனேஜர் டேட்டா இஸ் நாட் டிஃபைன் வை. ரன் மேனேஜர் டேட்டா இஸ் நாட் டிஃபைன். நான் வச்சுக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் மேனேஜர் டேட்டா உடனே என்ன பண்ணுது, இங்கே மேனேஜர் டேட்டாவாக கால் பண்ணுது. கால் பண்ணோன்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இங்கே மிக முக்கியமாக ஒன்று நோட் பண்ண வேண்டியது, சார் இதை லோக்கல் தான் சொல்லியிருக்கீங்க, லோக்கல் வேரியபிள் லோக்கல் ஸ்கோப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்கோப்பு. லோக்கல் ஸ்கோப் கேன் பி accessible ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் இருக்குது. என்ன ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்குது, எம்ப்ளாயி டேட்டான்ற ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் இன்னொரு ஃபங்க்ஷனில், அதாவது இன்னர் ஃபங்க்ஷனில், நெஸ்டட் ஃபங்க்ஷனில் கால் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், என்க்ளோஸ்டு ஸ்கோப். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், இதை என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த யூஸ் பண்ணுறது என்ன, என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்க்ளோஸ்டு ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாயியும் கிடச்சிருக்கு, நேம் ஆஃப் த மேனேஜரும் கிடச்சிருக்கு. மீண்டும் அடுத்த ஸ்கோப் பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.